வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் ஜம்புலிங்கம் திரைப்படத்துடைய வீடியோ மஸ்ட்டை பார்க்க போகிறோம். குழந்தைகளை மகிழ்விக்க வந்திருக்கக்கூடிய ஒரு 3D திரைப்படம் ஜம்புலிங்கம் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அம்புலி கோகுல், விஜய் டிவி புகழ் கோகுல், அவர் வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற தன் அம்மாவோடு வாழ்ந்து வருகின்றார். சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். அதே நேரத்தில் வந்து டோக்கியோவில் ஒரு பெண் குழந்தை கடத்தப்படுகின்றார். தமிழ் அம்மாவுக்கும் ஜப்பானிய அப்பாவுக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தை கடத்தப்படுகிறார். அந்த குழந்தைய இங்கே சாதாரணமாக இந்த பக்கம் மலைச்சிமையில் இருக்கின்ற, தமிழகத்தில் மலைச்சிமையில் இருக்கின்ற அம்புலி கோகுல் எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றினார் அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய கதை. கோகுல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் டோக்கியோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு களமிறங்கி இருக்கின்றார்கள். லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அது வந்து 3Dயில் பண்ணியிருக்கிறாங்க. கோகுல் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இடங்களில் செஞ்சு காமிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா கதையினுடைய அவர் வந்து மெஜிஷியனாக ஹெல்ப்பாக வந்து போனாலும் கூட நிறைய இடங்களில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து செய்கிறார். நிறைய இடங்களில் சார்லி சாப்ளினுடைய அந்த பாதிப்பு அவர்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் ரசிக்க வைக்கிறார். அஞ்சனா கீர்த்தி வந்து இதில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல படுத்துருக்குறாங்க, திடீர்னு எழுந்திருக்கிறாங்க, திடீர்னு போகிறாங்க, திடீர்னு நடந்து போகிறாங்க. ஒரே இடத்துல எல்லாருமே வந்து சேர்றாங்க. தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு புள்ளியில் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் தேடுறாங்க. அதை விட ஃபோன் கையில் இல்லாமல் டோக்கியோவில் தொலைஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல வந்து சேர முடியலன்ட்டு அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படம் நெடுகளும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் இந்த பேபி ஹம்ஷிகா அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக சுகன்யாவும் ஹம்ஷிகாவும் ஆடுற அந்த ஃபஸ்ட்டு டான்ஸு, சின்ன சின்ன அந்த கண்ணன் சாங்கும் அந்த மியூசிக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதன் பிறகு ஒரு பையன் வந்து கோகுலோட அசிஸ்டண்ட்டாக வந்து இந்த மியூசிஷியனோட அசிஸ்டண்ட்டாக வந்து அவரும் வந்து ப்ளே பண்ணுவார். எமர்ஜென்சிக்கு வந்து ஸ்டேஜில் போய் ஆடி கொஞ்சம் மக்களை மகிழ்விங்க அப்படின்றப்போ அவரும் வந்து ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து பேக்ட்ராப்பில் ஆடுற அந்த ஜாப்பனீஸ் குழந்தைங்க, பெண்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து ஹரி அண்ட் ஹரேஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய பொண்ணும் அவருடைய பையனுமே நடிச்சிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து ரசிச்சிருக்க முடியும். எப்பயுமே ஒரு விஷயம், குழந்தைகளுக்கான படம் என்பது குழந்தைகள் மட்டும் பார்ப்பதென்று, அதில் வந்து பெற்றோர்களோடு சென்று குழந்தைகளும் பார்க்கும். அப்போ பெற்றோர்களையும் ஒரு திரைப்படம் வந்து திருப்திப்படுத்த வேண்டும். இப்போ சுட்டி டிவியில் வந்து நிறைய கார்ட்டூன் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை பார்ப்போம். நிஜமாக லாஜிக்கே இருக்காது. திடீர்னு போவாங்க, ஒரு இடத்துல போவாங்க, திடீர்னு பறப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது அவர்களுக்கான சேனல். ஆனால் ஒரு திரைப்படம் என்பது ஒரு குழந்தை போய் தனியாக போய் ஒரு 120 ரூபா டிக்கெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு அது வந்து பாத்ரூம் போயிட்டு திரும்ப வந்து படம் பார்த்துட்டு இன்டர்வலில் வந்து பாப்கார்ன் வாங்கி காசு கொடுத்து மிச்ச காசு வாங்கிட்டு வந்து படம் பார்க்குறதில்ல. பெற்றோர்களோட தான் ஒரு குழந்தை போகும். ஸோ அப்போ வந்து பெற்றோர்களையும் அந்த திரைப்படம் திருப்திப்படுத்த வேண்டும். அது வந்து ஜம்புலிங்கம் திரைப்படத்தில் வந்து மிஸ்ஸிங். ஒரு குழந்தை போய் இந்த படம் பார்த்துச்சுன்னா நிச்சயமாக வந்து எந்த லாஜிக்கும் இல்லாமல் ரசித்து விட்டு வரலாம். இன்னொன்று, அந்த ஜம்புலிங்கம்ன்ற அந்த கோகுல் கேரக்டர் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நகாசு பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா குழந்தைங்க ஜம்புலிங்கம் அப்படின்னா, அந்த ஜம்பு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கணும். ஒரு சக்திமான் மாதிரி, ஒரு சூப்பர்மேன் அந்த பவர் இருக்கிற மாதிரி ஒரு கிரேஸ் அந்த கேரக்டர் மேலே அவங்க வந்து ட்ராவல் பண்ணவே இல்லை. ஒரு யானையை வந்து அவர் வந்து திட்டத்தரத்துக்கு யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் மியூசிஷியனாக போகிறாரு, அவர் சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுறாரு. இது வந்து குழந்தைகளை வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ பேபி டேஸ் அவுட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பெரியவங்களே வந்து ஆச்சரியமாக அண்ணாவதுன்னு குழந்தைங்களும் அது வந்து ரசிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படம் இருந்ததுன்னா ரொம்ப ரசித்திருக்கலாம். இந்த திரைப்படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D. ஒரு தமிழ் படத்தை 3Dயில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்களில் வந்து மெனக்கெட்டுருக்காங்க. ஸோ 3Dக்காக மெனக்கெட்டுருக்காங்க. சில ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மெனக்கெட்டுருக்காங்க. சாங்ஸ் இதெல்லாம் கூட நல்லா இருக்குது. ஒரு குழந்தை கடத்தல் அது வந்து ரொம்ப சின்னப்பிள்ளத்தனமாகவே இருக்கிறது இந்த திரைப்படத்தில் இருக்கிற மைனஸு. ஒருவேளை இந்த திரைப்படம் வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் காலத்தில் வந்துருந்ததுன்னா அந்த 3Dக்காகவே இந்த திரைப்படம் வந்து செம்ம ஓட்ட ஓடி இருக்குது, எந்த லாஜிக்கும் பார்க்காமல். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.